ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே அடி போக போகிறோம்? பூ மார்க்கெட் எடுக்க போகிறோம். அரிசி நாங்கள் இன்றைக்கி தான் வாங்க போகிறோம். கிடைக்கல, பூ மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் பூ மார்க்கெட்டில் போய் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். இல்லைன்னா உக்கடம் போயிட்டு அங்கே போய் வாங்கணும். அப்படி தானே இன்றைக்கி சாப்பாடு எப்படி? ஏன் ஆதிராவுக்கு வந்து காய்ச்சலாமா? அதனால இன்றைக்கி கடையில் ஆதிராக்கு வந்து காய்ச்சலாமா, அதனால கடையில் சாப்பிடலாம். கடையில் சாப்பிட்றதுன்னா என் மூஞ்சில் அப்படியே சந்தோஷம் வந்து அது எங்கேருந்தா வரும், தெரியல. சரி வாங்க டேரெக்டாக போய் அரிசி வாங்க போவோம். அரிசி கிடச்சிச்சு, டவுனால் வந்து தான் கிடச்சிச்சு. ஒரே சந்தோஷம்தான். இந்த அரிசி தான். அண்ணா உங்கள் கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கண்ணா. கனிராவத்தூர் வீதி. ஓகேங்கண்ணா. வண்டிப்பேட்டை. ஓகே, என்னென்ன அரிசி பிராண்ட் வச்சுருக்கீங்க? எஸ்எஸ் மஞ்சள், எஸ்எஸ் பச்சை, முத்துசாமி கவுண்டர், முத்துசாமி கவுண்டரு. ஓகேண்ணா. இட்லி அரிசி, பிரியாணி அரிசி, கதிர் பிராண்டு. ஓகேண்ணா. வைகை பிராண்டு. ஓகே. அப்புறம் தேன் சிட்டு, எஸ்எஸ் தேன் சிட்டு குறைஞ்ச. அப்புறம் ஒரு 20-30 ஐட்டம் வச்சுருக்குறோம். ஓகேண்ணா. அப்புறம் அது பிரியாணி அரிசியில் வந்து 3 ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி வண்ணக்கிளி, குரலோவியம், மலை தீபம் விலைகளை பொறுத்த வரைக்கும். இப்போ இவங்க கேட்குறவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை இங்கே வந்து தான் வாங்கணுமா? இல்லை, நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் ஆர்டர் கொடுத்தா டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கு உண்டான கூலிகளை அவங்களுக்கு கொடுத்துட்டா போகும். ஓகே. இப்போ இதில் கம்மி பண்ண சொன்னீங்கன்னா எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க? மார்ஜின் வந்து நாங்கள் வந்து 50 ரூபா வைப்போம். ஓகே. என்ன சொன்னால் 25 ரூபா கம்மி. சரி, ஓகேண்ணா. டெலிவரி பண்ண சொன்னீங்கனாலும் அது பண்ணி கொடுத்தாங்க. கூலி கொடுத்துட்டாங்கன்னா. சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 98422. ஓகேண்ணா. 17550. ஓகே. எம்ஆர் அரிசி மண்டி. ஓகே. கனிராவத்தூர் வீதி, வண்டிப்பேட்டை. ஓகே. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் பின்புறம். சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அவங்க சொல்லிடுவாங்க என்னன்னு சொல்லணும். தலைவர்கள் கேட்டாங்க. ஓகே, சரி போயிட்டு வரோங்க. ஓகே கைஸ், இந்த அண்ணா கடைக்கு வாங்க. அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ப்ரைஸ் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிராண்டுமே வச்சுருக்காரு. சரிங்கண்ணா, வந்தால் கொடுத்துருவீங்களா? ஓகேண்ணா. பாருங்க. சாப்பிட வந்துட்டோம். என்ன சொல்லியிருக்கேன்? சாப்பிட்டு சந்தோஷமாக போக வேண்டியதான். ஒரே ஆனந்தம். இன்னைக்கு வந்து நவமி. நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட வந்து எல்லோரும் கோயிலில் இருக்காங்க. நாங்கள் இப்போ ஹோட்டலில் எங்கள் அக்கா வீட்டுக்கு சாப்பிட்றோம். நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் கோயிலில் பொங்கல் சாப்பிட்றேன். ஆனந்தம் அந்த கரடிக்கு. வேறு ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி கடைசியில் இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். இனி என்ன கிரில்லு வரணுமா? சந்தோஷமாக இருக்கா? அவள் சாப்பிட தொடங்கிட்டான். நான் லைட்டாக சாப்பிட தொடங்கிட்டேன். பச்சை எடுத்துருச்சு. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அரிசியில் வந்து இருக்கு. இது நான் தூக்கிட்டு போய் எங்கள் அக்கா ஓடிட்டான். முன்னாடி வெயிட்டு வேறு இருக்கும். தூக்கி பார்த்தேன். இது வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. இனி வந்து ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த அரிசிக்கு தான் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கடை போயிட்டு வந்துட்டோம் தெரியுமா கைஸ். நாங்கள் வந்து வெற்றிகரமாக அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கடைக்கு போயிட்டு தெரியுமா இந்த அரிசி வாங்குறதுக்கு. ஆதரா சொன்னா அன்னைக்கு வாங்க போகும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? டவுன் ஹால் போய் வாங்கலாம் அப்படின்னா. நான் தான் வந்து டிராஃபிக்காக இருக்கும், அங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு டவுன் ஹாலுக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அரிசி வாங்கணும். சாமி, இந்த அரிசி வாங்குறது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு தெரியுமா? என் வாழ்க்கையில இவ்வளோ வாட்டி வந்து நான் வந்து இவ்வளோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு இத்தனை கடைக்கு நான் போனது கிடையாது. நீ போயிருக்க? நான் ஒரு விஷயம் வேணும்னா வந்து தேடி வாங்குவேன். அது இது எதுக்கு பழைய அரிசின்னு சொல்றாங்க? இது வந்து பிராண்ட் டு பிராண்ட் மாறும். இப்போ மேனுஃபேக்சரிங் பண்றவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல பழைய அரிசி இருக்கும், செகண்ட் மேனுஃபேக்சர்ல புது அரிசி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் டவுட். எல்லாரும் பழைய அரிசி வாங்கணும், அப்பதான் வந்து சாப்பாடு என்னது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இவ சொல்றது உண்மையா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன சொன்னேன்? அத மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது
அவங்க ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல வர்றது தான் ஃபர்ஸ்ட் இதுல வரும். ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல வரது ஃபர்ஸ்ட் வருமா? ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல வர்றது தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்கல, இது பண்ணுவாங்க ரெடி பண்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வரும். செகண்ட் இதுல செகண்ட் லாட்ல வரும்போது இது வந்து பழசாயிடும். ஆமா, அப்ப அது வந்துட்டு மாறும். அதனால தான் அப்படி சொல்றாங்க. ஓகே ஓகே. இந்த அரிசி வந்துட்டு எவ்வளவுனா 1575 ரூபா. 1600 ரூபா சொன்னாங்க. கம்மி பண்ணி வாங்கணும் அந்த கடையில. பரவாயில்ல, ஜாலியா பேசினாரு, கம்மி பண்ணி கொடுத்தாரு. 26 கிலோ 26 கிலோ இல்ல 25 950. ஆமா. அந்த அண்ணா கடையில போய் இது பண்ணி பாருங்க, வாங்குங்க, அங்க வாங்குங்க. அந்த அண்ணா ஜாலியா பேசினாரு. நாங்க ரொம்ப கடையில தேடினோம், அப்புறம் கடைசியில இந்த கடையில போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையில போய் வாங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.